தமிழகத்தில் இனிமேல் கேரள மருத்துவ கழிவுகளை கொட்ட மாட்டார்கள். மீறி கொட்ட வந்தால் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் KN நேரு எச்சரித்துள்ளார். நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் முக்கிய அணையான மணிமுத்தாறு அணை 100 கன அடியை எட்டியது. இதனால் 3 மற்றும் 4வது ரீச்சில் இருந்து அணையின் பிரதான கால்வாயில் விவசாய பாசனத்துக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு அணையின் மதகை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறினார். அவர்கள் இனிமேல் கழிவுகளை கொட்ட வரமாட்டார்கள். அப்படி வந்தால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். தமிழக அரசால் வாங்கப்படும் கடன் எதற்காக வாங்கப்பட்டதோ அந்த திட்டங்களுக்காகவே செலவழிக்கப்படுகிறது என்ற அமைச்சர் KN நேரு மத்திய அரசு அனுமதி அளித்தால் மட்டுமே கடன் வாங்க முடியும். அந்த பணத்தை திட்டங்களுக்கு செலவிடவில்லை என்றால் மத்திய அரசு எப்படி அனுமதி அளிக்கும் என்று கேள்வி எழுப்பினார். பேட்டியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ், மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கேரள அரசாங்கத்தோட பேசி இந்த மாதிரி இங்கே ஒன்று கொட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க திருப்பி அள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் ஒருத்தன் அங்கேருந்து பேச சொன்னாங்க. இல்லை, இனிமேல் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. இது மாதிரி நடவடிக்கை இது வரைக்கும் நம்ம எடுத்ததே இல்லை. திருப்பி அள்ளிட்டு போனாங்க, சரித்திரமே கிடையாது. இனிமேல் நடக்காத வரையும் நான் பார்த்துக்கலாம். அப்படி நடந்ததுன்னா பறிமுதல் பண்ணி கைது பண்ணுறதுக்குள்ள உத்தரவு கொடுத்தாங்க.